ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அம்மாவுடைய நினைவு நாளுக்காக அன்னதானம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 கிலோ பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படின்னா நம்ம சமைச்சிக்கலாம். ஒரு 50 கிலோன்றப்ப பிரியாணியும் நல்லா இருக்கணும், சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால சமையல்கார் வர சொல்லி நம்ம அவங்கக்கிட்டே லிஸ்ட்டெல்லாம் கேட்டு 50 கிலோ பிரியாணியுமே அவங்களே ஒரு 2 பேர் தான் வந்திருந்தாங்க. வேணால் வெறும் பிரியாணி மட்டும்தான், அப்படி வெஜ் புலாவ் மட்டும்தான் அப்படின்றதுனால அவங்களே 2 பேர் வந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி தந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம அரைச்சி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால 2 பேர் மட்டுமே வந்து சீக்கிரமே முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கெலாம் அமுச்சு விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு மணி 10 ஆயிடுச்சிங்களா. 10 மணிக்கு மேலே கொஞ்சம் வேலையெல்லாம் முக்கால்வாசி வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. படையல் வந்து 11:30 மணிக்கெலாம் போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 12 மணிக்கு அன்னதானம் பண்ணால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பசி டைமுக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமுக்கு வந்துடுவாங்க குழந்தைங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு 11:30க்கெலாம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் போயிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் போயிட்டு கொஞ்சம் சாம்பார் ரெடி பண்ணி கொடுத்தேன். பருப்புலாம் வேக வச்சுருந்தாங்க, காயெல்லாம் அரிஞ்சு சாம்பார் மட்டும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடை அப்பளம் பாயாசம் இது மட்டும் நான் போயிட்டு செஞ்சேன். மற்ற எல்லாமே அக்கா செஞ்சு வச்சுருந்தாங்க. செஞ்சு முடிச்சுட்டு படையெல்லாம் போட்டாச்சு. எல்லாமே வந்துட்டாங்க. வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காக்காவுக்கும் சாப்பாடெல்லாம் வச்சாச்சுங்க. சாப்பாடு காக்கா எடுத்துச்சு. சரி, அப்புறம் போய்ட்டு அன்னதானம் வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கிலோ பிரியாணி நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி தான் அம்மாவுடைய கட் அவுட் நல்லா பெருசாகவே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிலாம் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் இலெல்லாம் போட்டு அம்மாவுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு நல்லா அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டோம். என்ன தான் இருந்தாலும் அம்மா இல்லை அப்படின்றது ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணோம். அம்மாவுக்கு வந்து இப்படி வந்து நிறைய பேருக்கு தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு பிடிச்ச ஒன்று. அதனால் வந்து இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு அப்பாவுடைய நினைவு நாள் வர அப்போலாம் அம்மா வந்து ஆர்ஃபனேஜ் போயிட்டு அங்கே வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு வருஷம் வருஷம் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களுடைய ஆசை இது கூட. அதனால் வந்து சரி அம்மாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக திருப்தியாக பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.